Praise the Lord, hallelujah. சியோன் லெந்துகால வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். 24வது நாளிலும் உன்னத பாட்டு புத்தகத்தில் காணப்படுவதான சிலுவையின் நிழலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. சிலுவையிலிருந்தே நமக்கு மீட்பு வருகிறது. அதிலே இரத்தத்தை சிந்தி அருள்நாதர் நமக்காக மீட்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். மோசையை தொடங்கி சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்களிலே அந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த காரியங்களை தியானிக்கிற நமக்கு சிலுவையின் உபதேசம் தேவ பலனை நமக்கு கொடுக்கிறது. இந்த 2 நாட்களில் விசேஷத்த ஒரு பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த உன்னத பாட்டு புஸ்தகங்களிலே 5வது அதிகாரம் 10வது வசனத்திலே, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களிலும் சிறந்தவர். ஆம், அருள்நாத கிறிஸ்துவானவர். ஆம், வெண்மை காண்பிக்கின்றதான பரிசுத்தத்தை உடையவர். சிவப்பு அதை காண்பிக்கின்ற சிலுவையில் நமக்காக இரத்தத்தை சிந்தினவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்தாமே நம்ம விசேஷித்த நேசராயிருக்கிறார், ஆத்தும நேசராயிருக்கிறார். அவர் சார்வனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் ஏலியுமாக இருக்கிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டார். ரோஜாவுடைய அந்த சிவப்பு, ஆம், இரத்தத்தின் ஆசீர்வாதம், பள்ளத்தாக்கின் லீலிலே காணப்படுகிற பரிசுத்தத்தின் ஆசீர்வாதம் அது நமக்கும் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை இன்றைய நாளிலும் சுதந்தித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். அவர்தாமே நமக்கு நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் என்று சொல்லி கிருபாதார வழியாக ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த நேசர் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். ஆம், நான் பரிசுத்தர், எனவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தத்தில் அவரை போல யாரும் இல்லை. அதே போல நம்மையும் பரிசுத்தமாக்கும்படியாகத்தான் சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். நாம் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்று பழைய ஏற்பாட்டிலேயே லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனத்திலே, நான் பரிசுத்தராகிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்று சொல்லி பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் தாமே முள்முடியும் சிவப்பொன்னியா தரித்தவராய் வெளியே வந்தார். அவருடைய இரத்தம் அந்த வெளிப்படுகிறது. சிலிருந்து வருந்த ரத்தம் கால் வரைக்கும் ஆணிகள் கடாப்பட்ட அந்த கால் வரைக்கும் ரத்தத்திலே தூய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்த அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது என்று சொல்லி யோவான் கண்ட தரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், வார்த்தையானவர் அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லதா இருக்கிறது. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும், அவர் ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், அவர் ரத்தம் தருகிற மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த ரத்தத்தினாலே நாம் கழுவப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்தாமே சகல பொல்லாத கிரியைகளையும் நீக்கி சுத்திகரிக்க போதுமான ரத்தத்தை அவர் சிந்திருக்கிறார். ஆம், அந்த அவருடைய பரிசுத்த ரத்தம் அவருடைய ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் சத்துடைய கிரியைகள் எல்லாம் மேற்கொள்ளலாம்.
அந்த ஜீவனில் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சியை செத்த கிரிகளை சுத்திகரிப்பது அந்த ரத்தம் தான். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அந்த ரத்தத்தினாலே கழுவப்படுவோம், அந்த ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவோம். அவருடைய உன்னத பாட்டிலே அவருடைய தோட்டத்தை விவரிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலும் யோவான் கண்ட தரிசனத்திலும் வெளிப்படுத்தின விஷயம் 1ஆம் அதிகாரத்திலும் அவருடைய தோற்றம் விவரிக்கப்பட்ட தலை தங்கமயமா இருக்கிறது, அவருடைய தலைமை சுருள் சுருளாய் கருமையா இருக்கிறது சொல்றான். அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த அடிகள் ஓரமாய் தன் பிராக்களுக்கு ஒப்பானவைகள், கழுவப்பட்ட நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவளுமா இருக்கிறது சொல்லி உணரப்பட்ட 5:12 சொல்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அவருடைய தோற்றத்தை அங்கே ஆவியானவர் விவரித்து வைத்திருக்கிறார். அவருடைய கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போல வாசனையுள்ள புஷ்பங்களைப் போல இருக்கிறது. உதடுகள் வெளி புஷ்பங்களைப் போல வெள்ளை போல வடுகிறதா இருக்கிறது. அந்த அருமையாக அருள்நாதர் நமக்காக சிலுவையிலே நம்ம தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து அந்த கேட்டடைந்தார். அருள்நாதர் அவர் அழகிலே சிறந்தவர், 1000 10,000 பேரில் சிறந்தவர். ஆனால் அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டது, ரத்தம் சிரசிலிருந்து வழுகி கொண்டிருந்தது. அப்படி கையிலே கோலை கொடுத்து இவருடைய ராஜாவே என்று பரியாசம் பண்ணினார்கள், துப்பினார்கள், கோலை எடுத்து அடித்தார்கள். அந்த அருள்நாளுடைய முகம் நமக்காக அவருடைய முகம் அந்த கேடு அடைந்து விட்டது. அவருடைய முகம் நாம் பார்க்க முடியாதபடிக்கு திருப்பி கொண்டோம். இருளிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நம்மையும் பிரகாசிக்கும்படியாக அருள்தானே அந்த பிரகாசத்தை பெற்றுக் கொள்வோம். அவர் தாமே நம்மை பிரகாசிக்க பண்ணுவார், ஜெயத்தை தருவார், மகிமையான ஆசீர்வாதங்களை அருள்வார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். God bless you. God bless you.